அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நேற்றைய வீடியோவில் ஜபர், ஜேர், பேஸ் என எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அல்லவா? இப்போ நாம் 2 முக்கியமான கிராத்துகளை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கிராத் அப்படின்னா சுக்குன் மற்றும் தன்வீன். இந்த 2 குர்ஆன் ஓதுறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. சுக்குன் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு மேலே வட்டம் போல ஒன்று இருக்கும், அதுதான் சுக்குன். இதில் ஒளி வரும், ஆனால் அதுக்கு கிராத் இருக்காது. ஓகேயா? உதாரணமா இப்போ இங்கே பாருங்க, இது என்ன ரா, ராக்கு மேலே என்ன போட்டிருக்கு? சுக்குன். ராக்கு மேலே என்ன போட்டிருக்கு? சுக்குன். அப்போ இதை நம்ம எப்படி ஓதணும்டா? பா, இது என்னது? ஜபர் தானே. இது என்னது? ரா. ராக்கு மேலே என்ன போட்டிருக்கு? சுக்குன் போட்டிருக்கு. அப்போ இதை பா ரா ஜபர் பர் பர். இதை பாருங்க, நூன். நூன், இது என்னது? ரா, சுக்குன். நூன் ரா ஜபர் நர். இது ஜீம் ரா ஜபர் ஜர் ஜர். இது என்னது? ஜீம் தா ஜபர் ஜத் ஜத். ஹா தா ஜபர் ஹத் ஹத். மீம் தா ஜபர் மத் மத். எங்க சொல்லுங்க? இது என்னது? மஹ் சஹ் பஹ் தஹ் தஸ் ஹஸ் கஸ் ஃபஸ் ஃபஹ் சஹ் ஷஹ் ஷஹ். ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சுக்குன் வச்ச பாடத்தை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். அடுத்ததா தன்வீன். தன்வீன்ங்கிறது 2 கிராத்துகள் சொல்லு முடிவில் வரும். அந்த ஒளி இன் அப்படிங்கிறத கொண்டு முடியும். சரியா? சுக்குன்ங்கிறது எழுத்துக்கு மேலே ஒரு வட்ட வடிவம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் சுக்குன். அதுக்கு ஒளி வரும், ஆனால் கிராத் அதுக்கு கிடையாது. ஓகேயா? அதே மாதிரி தன்வீன்ங்கிறது 2 கிராத்துகளை கொண்டு வரும். அதனோட ஒளி இன் அப்படின்னு முடியும். 2 கிராத் அப்படின்னா ஜபர் இருக்கு இல்லையா? ஜபருக்கு ஒரு கோடு வரும்ல, அது மாதிரி 2 கோடு இருக்கும். அதே மாதிரி ஜேருக்கு கீழே ஒரு கோடு வருமா, அது மாதிரி 2 கோடு வரும். அதுக்கு பேர் தான் தன்வீன். 2 இது வரும். பேஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி பேஸ் 2 மாதிரி 2 தெரியும், 2 இது மாதிரி இருக்கும். அது தன்வீன். அப்போ அதை எப்படி ஓதணும்? அன் இன் உன் அப்படி ஓதணும். தன்வீனுடைய உதாரணத்தை நம்ம இப்போ பார்ப்போம். ஆ தின். இன்னுன்னு முடியும் சொல்லியிருந்தேன்னா ஆ தின். இசா வ துன். இசா வ துன். ஜஹ் ர தன். ஜஹ் ர தன். யுன். யுன். ர உ ஃபுன். ர உ ஃபுன். கலம் ஹின். கலம் ஹின். கலம் ஹின். சௌ இன். சௌ இன். பாசி துன். பாசி துன். அலி முன். அலி முன். பிருன். பிருன். சிகா கின். சிகா கின். மாஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் கிராத்துக்கள் அனைத்தையும் கற்றுக்கிட்டீங்க. ஜபர், ஜேர், பேஸ், சுக்குன் மற்றும் தன்வீன் எல்லாத்தையும் பற்றி கற்றுக்கிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் 2 எழுத்து சொல் மற்றும் 3 எழுத்து சொற்களை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? இனிமேல் ஃபுல்லாக குர்ஆனை ஓதுறதை பற்றி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்வதன் மூலமாக மற்ற நபர் குர்ஆன் வாசிக்க ஆரம்பிக்கலாம். அதனுடைய நன்மையும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.